அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு 14/4/2024 சித்திரை முதல் நாள் அன்னைக்கு நம்ம நிலவாசலை பண்ண போகிற ஒரு சின்ன ஒரு தாந்திரீக பரிகாரமானது உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பணம் வரத்துக்கான ஒரு அற்புதமான வழியை தரும்னா நீங்கள் நிச்சயம் பண்ணுவீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு எளிய ஒரு வழி தான் நம்ம இன்றைக்கி ஒரு தாந்திரீக பரிகாரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல பணம் பெருக்கணும், நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கணும் தான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைக்கிறோம். நிறைய பேர் நம்ம சாப்பிடாமல் கூட சாப்பிட்றதுக்கு நேரங்கள் கூட இல்லாமல் நிறைய பேர் ஓடி ஓடி உழைக்கிறாங்க. இது எல்லாமே எதுக்காக? காசு பணங்களுக்காக தான். அப்படிப்பட்ட பணமானது நம்ம குடும்பத்தில் வருமானம் ரெட்டிப்பாகணும், பணம் பெருகணும், பணம் ஏதோ ஒரு வழியில் நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நம்ம வீட்டில் செய்ய போகிற சின்ன தாந்திரிக பரிகாரமானது, அதுவும் சித்திரை முதல் நாள் நீங்கள் பண்ணுற தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பணம் நிச்சயம் வருங்க. இது ஒரு 100% ஒரு உண்மையான ஒரு கூற்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்கோம். நம்மளே நம்மளுடைய பதிவில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய கடன்கள் எல்லாமே தீர்ந்து நல்ல மகாலட்சுமி கடாட்சமாக நம்ம இருக்கணும்னா இதை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செய்யலாம். தமிழ் மாதம் செய்யலாம், ஆங்கில மாதம் செய்யலாம், இல்லாட்டி இது மாதிரி முக்கியமான தமிழ் வருஷப்பருப்பு, ஆங்கில வருஷப்பருப்பு எப்பெல்லாம் அந்த மாதத்தோட முதல் நாள், வருடத்தின் முதல் நாள் அப்படிங்கிற ஒரு டேட் இருக்கும், அந்த டேட்டை நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் மட்டும் செஞ்சு பாருங்களேன். சும்மா ஒரு விளையாட்டுக்காக கூட நீங்கள் செய்யறதுக்கு நீங்கள் ஆரம்பித்து ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட அற்புத ஒரு மேஜிக் பண்ணுற ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 உங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள் வரும். அதாவது உங்களுக்கு வரப்போ ஒரு 20,000 ரூபாய் தான் உங்களுக்கு சம்பளம் வந்துட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட், ஏதோ ஒரு ப்ரொமோஷன் அது மாதிரி கிடச்சி உங்களுடைய வருமானம் 30,000 ஆகும், 40,000 ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வேறு நம்முடைய வீட்டு சமையலறையில் இருக்கிற சின்ன ஒரு எளிமையான பொருள், வேறு ஒன்றுமே இல்லைங்க, பட்டை தான். அந்த பட்டை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு 2-3 தாந்திரிக பரிகாரங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நிலவாசலை நம்ம ஏற்று போகின்ற ஒரு தீபம், இது 2 மட்டும்தாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு. இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன். இந்த வருஷம் ஃபுல்லாக பணமானது இல்லைங்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று நம்ம ரொட்டேஷன் பண்ணி நமக்கு பண ஃப்ளோ ஆனது நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. தேவைக்கு உங்களுக்கு பணம் எப்பயுமே கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அற்புத பரிகாரங்கள் தான். இதுக்கு எப்பயுமே நம்மளுடைய அடுப்படியில் கிச்சனில் இந்த பட்டைங்கிற சின்னமோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு பொருளை நீங்கள் இல்லை தீந்து போச்சுங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லவே கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பட்டை, இந்த கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே மகாலட்சுமியோட ஒரு அம்சங்கள். நம்ம நினைக்கலாம் சாதாரண சமையலுக்கு போட்ட ஒரு பொருள் தானே, இதுக்கு என்ன இவ்வளோ ஒரு இதை மாதிரி நம்ம பேசுகிறோம், ஒரு பெரிய விஷயமா பேசுகிறோம்னு நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. இது மாதிரி சின்ன இந்த விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே அடுப்படியில் இருக்க சில சின்ன விஷயங்கள் அவ்வளோ ஒரு அற்புத மேஜிக் பண்ணுற விஷயங்கள். இந்த இதை நீங்கள் எப்பயுமே இல்லைன்னு சொல்லாமல் எப்பயுமே தீந்து போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பயுமே வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டை நீங்கள் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நீங்கள் தனியாக போட்டு கொஞ்சம் பொடி மாதிரி தனியாக ஒரு டப்பாவில் கூட போட்டு ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த பட்டை பொடியை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல, எங்கெங்கே நீங்கள் கேஷ் வைக்கிறீங்களோ அந்த ஃப்ளோ ஆகிற இடத்துல கொஞ்சோடு நீங்கள் இந்த பட்டைப்பொடி கொஞ்சோன்னு போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பணமானது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும். அப்படிப்பட்ட தாந்திரீக ஒரு பொருள் தான் இந்த பட்டை. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட முழு அம்சமான இந்த பட்டை, இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் பட்டை கொஞ்சோடு நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி வச்சு தனியாக கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த பரிகாரத்துக்குன்னு உங்களுடைய நிலைவாசலை வெளியில் அதாவது வீட்டுக்குள்ளே வரத்துக்கு அந்த நிலைவாசல் வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்து நின்றுக்கணும். உங்களுடைய உள்ளங்கை, அதாவது வலது உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்டு, அதில் உங்ககிட்ட நம்ம வீட்டில் எப்படியுமே ஒரு 10 ரூபா, உங்ககிட்ட 10 ரூபா இருக்கலாம், 100 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 200 ரூபா இருக்கலாம். எது அதிகபட்ச தொகையோ, உங்ககிட்ட இப்போ 200 ரூபா தான் கையில் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குன்னா 200 ரூபா எடுத்துக்கோங்க. இல்லை 500 ரூபா இருக்குன்னா 500 ரூபா எடுத்துக்கலாம். இல்லை 10 ரூபா தான் இருக்குது எங்கள் கிட்ட இன்றைக்கி அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த 10 ரூபாய் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. 10 ரூபாய் எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு அது மேலே கொஞ்சோண்டு இந்த பட்டைப்பொடி, அவ்வளோதான், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதுங்க, ரொம்ப அதிகம்லாம் தேவையில்லை. எடுத்துகிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த 14ஆம் தேதி, அதாவது சித்திரை முதல் நாள் நீங்கள் அங்கே போய் உங்கள் நிலவாசல் நீங்கள் வீட்டை பார்த்து நிற்கணும். அவ்வளோதான்.
உங்களுடைய வீடு எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு உள்ளே நீங்கள் எப்படி வருவோம் பார்த்தீங்களா, அங்கே போய் நின்றுட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமாக உங்களுடைய பணமானது ஏதோ ஒரு வகையில் வரணும், உங்களுடைய பண கஷ்டங்கள் போகணும், இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு பணம் நல்லா சேரணும் அப்படின்னு நல்லா வேண்டிட்டு மகாலட்சுமி தாயே போற்றின்னு சொல்லலாம். இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு மந்திரங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு, இல்லாட்டி எங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை மட்டும் மனசில் நினச்சிட்டு அந்த பட்டை பொடியை உங்களுடைய வீட்டோட வாசலை நில வாசலை அப்படியே இப்படி வாயால் ஊதுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் ஊதி விட்டுருங்க. இவ்வளோதாங்க. அந்த பொடி என்ன ஆகும், அப்படியே காற்றுல பறந்து நம்ம வீட்டு வாசல் நீங்கள் எங்கே நின்று ஊதுனீங்களோ அங்கே வீட்டுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட்டாக எல்லா இடமும் அப்படியே பரவி இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் அந்த கையில் அந்த பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போல் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்து உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் அஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் நம்ம அன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு கிச்சனில் நிறைய ஒர்க் இருக்கும் பெண்களுக்கு. நீங்கள் உங்களுடைய வேலைகள் எல்லாமே நீங்கள் எப்பயும் போல் செய்யலாம். நீங்கள் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் அன்றைக்கி 1ஆம் தேதிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு, கோவிலுக்கு, அது மாதிரி வெளியிலலாம் போகிற வேலை இருக்கும். அதனால் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பட்டை பொடியை நீங்கள் ஊதி விட்டுறணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தில் கண்டிப்பாக செய்யவே கூடாது. ஏன்னா ராகு காலம்ங்கிறது அன்றைக்கி மாலை நேரம் தான் வரும், 4:30 to 6 தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை. யமகண்டம் மதியானம் 12 to 1. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பொடியை நீங்கள் ஊதி விட்டுறணுங்க. சின்ன ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தான், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நிச்சயம் பண வரவு இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரப்போ நீங்கள் இதை மறக்காமல் நீங்கள் திருப்பி நீங்களே செய்வீங்க. அதே மாதிரி இந்த பட்டை வைத்து செய்யக்கூடிய இன்னொரு தாந்திரிக பரிகாரம், நம்ம சக்கரை டப்பா இருக்குது பார்த்தீங்களா, சக்கரை டப்பாக்குள்ளே போட்டாலும் பரவாயில்ல, இல்லை எங்களுக்கு இந்த பட்டையோட ஸ்மெல் பிடிக்கலை, அந்த டீயில் காஃபிலலாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க கிச்சனில். அதில் சக்கரை மட்டும் கொஞ்சோண்டு ஒரு 4-5 ஸ்பூன் மட்டும் போட்டு ஃபுல்லாலாம் நீங்கள் நிரப்ப வேணாம். நம்ம கல் உப்புலாம் நிரப்புவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபுல்லாக இல்லாமல் ஒரு அரை கொஞ்சமாக நீங்கள் 4-5 ஸ்பூன் மட்டும் ஆகிற மாதிரி அந்த சர்க்கரை மட்டும் போட்டுட்டு அது மேலே ஒரே ஒரு பட்டை துண்டு மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் சும்மா ஒரு ஓரமாக மட்டும் வச்சுருங்க அடுப்படியில். வேறு எதுவுமே பண்ண வேணாங்க. இந்த ஒரு பட்டையும் இந்த சர்க்கரை, ஏன்னு கேட்டால் அந்த நம்ம சுகர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த வெள்ளை நிற பொருட்கள் எல்லாமே சுக்கரனுடைய அம்சங்கள். இந்த பட்டையானது மகாலட்சுமியோட அம்சம். இது 2மே சேர்றப்ப, அது அடுப்படியில் நம்ம வைக்கிறப்ப நிச்சயம் பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. பணவரவுக்கு எந்த வித தடையுமே இல்லை. ஏதாவது தடைகள், முட்டுக்கட்டைகள் அது மாதிரி இருந்தால் கூட இது கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரமானது அதை நிவர்த்தி பண்ணும். அதனால் இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் நீங்கள் அன்னைக்கு மறக்காமல் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம கண் திருஷ்டி இது மாதிரி ஆகிறதுக்கு நம்ம எலுமிச்சம்பழத்தை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எலுமிச்சம்பழத்தை 2ஆக நறுக்கி நம்ம வீட்டோட நிலவாசலை வைப்போம். குங்குமம் ஒரு பக்கம், மஞ்சள் ஒரு பக்கம் தேய்ச்சி நீங்கள் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அது சித்திரை 1ஆம் தேதி கண்டிப்பாக அது வச்சுருங்க. குடும்பத்தில் இருக்க எப்படிப்பட்ட கண் திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே நிச்சயம் விலகி ஓடுங்க. அது மட்டும் இல்லாமல் அன்று நம்ம செய்ய போகிற சின்ன ஒரு தீப வழிபாடு, சித்திரை 1ங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக காலையில் எல்லாருமே விளக்கு வச்சு பூஜைகள் பண்ணுவோம். அப்போ உங்களோட நிலவாசலில் அன்று சித்திரை முதல் நாளானது ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. அது சூரியனுடைய ஒரு அம்சம். அதனால் ஒரு சின்ன பித்தளை தட்டில் கோதுமை மட்டும் எடுத்துக்கோங்க, முழு கோதுமை. நம்ம கடையில் அதனால தான் இன்றைக்கி இந்த பதிவு போடுறோம். நீங்கள் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் முழு கோதுமை இருக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் நம்ம கடையில் போய் நீங்கள் வாங்கி கூட வச்சுக்கலாம். அது பித்தளை தட்டில் பரப்பி அது மேலே ஒரே ஒரு அகல் தீபம், நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டுட்டு நீங்கள் காலையில் உங்கள் வீட்டில் பூஜையில் விளக்கு ஏற்றுறப்ப இந்த இடத்துலையும் நீங்கள் நிலவாசலையும் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். எப்பேற்பட்ட இதாக இருக்கட்டும், நிச்சயம் உங்களுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி யார் வேலை பார்த்தாலுமே அவங்களுடைய வேலையில் ஒரு நல்ல உயர்வு, ஒரு இன்க்ரிமெண்ட்டு. ஏன்னு கேட்டால் அந்த கோதுமை மேலே நம்ம ஏற்றுற அந்த தீபமானது உங்களுடைய பதவி உயர்வு அது மாதிரி உள்ளதுக்கு என்ன முட்டுக்கட்டைகள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்னு ஒரு ஐதீகம். அதனால் மறக்காமல் சித்திரை முதல் நாள் இந்த பட்டைப்புடியை நீங்கள் நிலவாசலை ஊதிட்டு இந்த ஒரே ஒரு லெமன் அந்த கட் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு ஒரு கோதுமை வச்சுட்டு பண்ணுற ஒரு தீபம், இது 3 மட்டும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் சித்திரை முதல் நாள் நீங்கள் கண்டிப்பாக இப்போ இருக்கிற நிலைமையில இருந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு போயிருப்பீங்க. இதை நீங்கள் வேணால் நீங்கள் நோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பணப்புழக்கம் எல்லா வகையிலையுமே அடுத்த ஒரு நம்ம லெவலுக்கு நம்மளோட குடும்பமே நம்ம முன்னேறி இருக்கும்.
இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நிச்சயம் எங்களுக்கு தேவைங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.